ஆட்டோத கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஒரு 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க முட்டை இல்ல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நீ என்ன பண்ண 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறான் அவனை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணி வச்சேன் காலையிலயும் குடிக்கிறோம் மதியானம் குடிக்கிறோம் ராத்திரி ஆச்சுன்னா ஒயிட் சாப்பாடு இப்படி படுத்துக்கிறாங்க அவங்கிட்ட வாயவே முடியலப்பா என் குடும்பினான்னு சொல்லு எப்பா எப்பா நீங்க ஆனா போறது இருந்தா நீ கம்பெடுப்பு மில் எடுப்ப அரக்காணி சொத்து எடுப்ப சொத்து எடுப்பேப்பா நிக்கிற பொண்ணா பிறந்த குறை இந்த பாப்பம் படி சீமையில நப்புள்ள பக்கம் இல்லையாடா எப்பா இனிமே அந்த கம்யூனிட்டி வாயிரம் பேர் கிடையாதுப்பா தாலி எடுத்து தடிப்பால போட்டுப்பா அப்பா அம்மா சேர்த்து 10 வருஷம் பண்ணி சும்மா தான் இருக்கிறேன் நான் வாண்டி வந்துடுறேன்ப்பா ஆக்கி போடுவா தனிகை மலை மீது அமர்ந்திருக்கும் திருவடியை தேடி அலைந்தேன் நெடுநாளா திருவடியை தேடி அலைந்தேன் நெடுநாளா தனிகை மலை மீது அமர்ந்திருக்கும் வேளா
சொல்லலாம் நான் என்னத்துக்கு ஃபோட்டோ எடுக்கணும் ஃபோட்டோ வந்து எதுக்கு எதனா எழுதி போட்டுருக்கா சும்மா ஃபோட்டோ எடுக்கணுமா எடுத்துக்கோ ஒரு நின்று போய் அப்புறம் எடுத்துக்கோ இப்போ போய் எடுத்துக்கோ போ பார்க்க சொல்லிட்டு அடியே சித்ரா எவனை சித்ராலோ அது கிடையாது அடியே வேரிகா எவனைக்கு போகிறாளா ஏரிகா அது கிடையாது அதுவும் இல்ல அடியே குஷ்பு எவனை போட்டு குஷ்புறாளோ அதுவும் இல்ல அது கிடையாது பேரு அப்புறம் எங்கதான் இருக்கும் பேரு என் பேர் நானே சொல்லிடுறேன் நீங்க ரெண்டு பேர் பேசுறா லோட் பண்ணிட்டு கிடக்குறேன் என் பேர் சொல்லிடுறேன் எங்க அப்பனுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு சுத்தமா 3 மாசம் புள்ள இல்லாத இருந்துச்சு சுத்த மாத்திரம் 3 மாசம் புள்ள கொடுக்குறோம் 3 மாசம் புள்ள பார்த்துவோமா 3 மாசம்னா 90 நாள் ஆச்சு. ஓ 4 நாள் கூட்டனே அது சரி 90 நாள் எங்க அம்மாவுக்கு புள்ள இல்லனே எங்க அப்பனே எங்க அம்மா திருநாமலைக்கு வந்தாங்க கடைக்கா கடை புள்ள வாங்கவா அம்மா அண்ணாமலையார் கோயில் மலை சுத்துறதுக்கு ஓ கிரிவலம் சுத்திட்டு வந்து அண்ணாமலையார் கோயில் வாசல்ல நின்னுக்கிட்டு அண்ணாமலையார் கையாளி வாயில் நல்லா வாசல்ல நின்னுக்கிட்டு அண்ணாமலையார் கெடா சூத்திர ஒரு புள்ள பொறந்தா கடாச்சத்துல ஒரு புள்ள போறதா உன் பேரை என் புள்ளிக்கு வைக்கிறது பெறாட்டி வந்தாங்க 10 மாசம் சேர்த்து பொத்துன்னு நான் போறதுட்டேன். அதனால எனக்கு சாமி பேர் வச்சுட்டாங்க. என்ன பேரு என் பேரை சொல்லுவேன். கேட்கிற சக்காலத்திங்களாம் ஆதார கால அவங்க பேரை எடுத்துட்டு என் பேரை வச்சுக்கோளுங்க. அது சரி. அப்ப இந்த கட்டு போய் வெளியே தாங்க கோடு போடுறோமா கோடு பேர் தாட வெளியா விட்டு அப்பால போவாது. நான் சொன்னா நல்ல வடிகட்டின முட்டாள்றாங்க. ஆமாமா வடிகட்டு சாம்பார். சரி நான் சொல்றேன் என் பேரை எழுதிக்கோ. என் பேர் வந்து அகாத காவேரி. அகாத காவேரி ஒரு டாரஸே உள்ள போக முடியல அப்ப அகல்ல அகாத காவேரி என் பேரு. ஆமா உங்க வீட்டுக்காரர் பேரு. என் வீட்டுக்காரர் பேர் வந்து யாரு சீனிவாசன் பேர் கேக்குறியா? பெத்ரிட்டி வாஜரா. அவர் பேர் வந்து கெடகோல் பாண்டியா. உங்க மாமனார் பேரு? மாமனார் பேரு எங்க மாமனார் பேர் வந்து கொண்டாட வெடிப்பேன். மாமனார் பேரு எங்க மாமியார் பேர் மதுவடி மங்க. உங்க மூத்தார் பேரு? அவன் பேர் புடிமண்ணா. பையனார் பேரு? அவன் பேர் இட்டடி வீரன். வரவஞ்சி பேரு? அவன் பேர் புதிக்கி. நாசனா பேரு? அவன் பேர் இர்ஷாய். பசங்க இருக்குதா? இது எனக்கு என்ன பசங்க? 2 கடா பசங்க இருக்குது. என்ன கடா பசங்க? இது ஆட மாட கடா பசங்க. டேய் ஆமட பசங்க சொல்றீங்க. அதான் இது 2 இருக்குது. என்ன பேர் இருக்கு? மொத்த பேர் புண்டி. மொத்த பேர் புடுங்க. இது என்ன பேரு? புச்சாக்கு. ஒரு புள்ள போறச்சு. இந்த ஏரி வேலை செய்யற அலுப்பு. சரியான அலுப்பு வேலி வேலை. வந்து வீதா ஏத்திக்க முடியல. இந்த மொத புள்ள பால் கைதினே இருப்போம். வரான் கத்துங்க. கோய்க்க ஊத்திட்டு குடிச்சிரறா நான் மாட்டேன். தூவா. எங்கூட்டுக்கார பக்கத்துல போயிட்டு அவர் சேப்டி வராட்டங்குது. ஓ இத கவுத்துட்ட. கொஞ்சம் போ முடிஞ்ச. அது பால் இல்ல புட்டி பாஞ்சிச்சு. ஓஹோ. ரெண்டாவது ஒரு புள்ள போறச்சு. ஒரு வேற பெச்சாச்சு ஒரு வேற சின்னதாச்சு. அவருக்கு புடுகால் பேர் வச்சு. புண்டி புடுகானா போதும். அடிஞ்ச வரஞ்சமே அப்படினு வரும். யா பேர் கடத்தா போ அம்மா பேரை கேட்டு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் ரேஷன் கார்டு பேர் அட்டக்குது. இதெல்லாம் ரேஷன் கார்டுல டிக்கெட் அடிச்சு வாங்குறோம். அதுல அடிச்சு போடுறாங்க. ஐயோ தோழி ஏமா இதை கமிட்டி முன்பாக வந்தேன். ஆமா இன்னார் என்று தெரியுமா? நீ யாரு நான் யாரு தெரியும். நீ யாரு உன் பேரு என்ன ஊரு விளக்க தெரிவிக்கிறேன். சகல பூவனாரோனே
அதாவது பிரம்மதேவன் இருக்கின்றாரு. அவருடைய பாரியலாக விளங்கக்கூடிய சரஸ்வதி என்று என்னோட நாமதேயம் தெரிஞ்சுக்கணுமா? அதுவும் தவிர தேவர்கள் தூதி வரும் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எவ்வாறு சொல்கின்றன? அதுவும் தவிர அம்மா வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா, ஏதோ காரணமாக தாத்தாவாகிய பரந்தம்மன் என்னை காண அவளை கண்டு தெரிவித்துக் கொள்வோம். இந்நாட்டிலே பொன்னாட வழங்கக்கூடிய திருநாத்தூரை சேர்ந்த முன்னாள் தலைவர் சாம்பசிவம் கலா இருவருமாக சேர்ந்து கட்டு வரிசை உட்பட இதோ சரஸ்வதிக்காக எவ்வளவு ரூபாங்க? 2000 ரூபாய் வாரி வாங்கி இருக்கிறார். அடுத்த எல்லாம் அவர் நவரு சொல்லிட்டு கூச்சம் காட்டுக்கோள சிறுமலத்தில் கூறிய சாமி தவறாமல் உன் மருமகளாகிய சரஸ்வதி வந்துவிட்டு சுவாமி அருகாமையில் வர சொல். மாமனார் கூப்பிடாரு. சரணம் சரணம் மருமகளாகிய சரஸ்வதி அநேக கோடி வந்தனம் அம்மா.
மங்களமா நாலு மணி பார்த்தா எங்க பாருங்க உட்காருங்கம்மா. என்னை வாத்தி மரம் சாமி போட்டுறத போட்டு வர உட்காருங்கம்மா. என்ன இந்த சபை வர காரணம் சொல்ல வேண்டுமாமா? கலைவாணி வேதனிக்க தேவி ஏழு மருமகளே, அல்லது கேளும் மருமகளே, அல்லது மாமா அதாவது அதாவது இந்த வைலாசவன் இருக்கின்றானே மயிலாப்பூர் இருக்கின்றானே அண்ணவனுக்கு பிறந்த இந்த வாதாபி இனதாபி என்ற அசுரர்கள் அசுரர்கள் கையில மேல சென்று சென்று தபம் செய்ய போகிறாங்க. அதாவது ஈஸ்வரனை நோக்கி தபம் செய்ய போறாங்க. தவம் செய்ய போகிறார். அப்படியா? ஆமா அழகு மாமா மக்கள் எப்படி தாத்தாவே மாயாவே வந்தனமே கலைவாணி என்ன வார்த்தை? மக்கள் என்று சொல்கிறீர்கள். ஆ. யார் எந்த ஊர் பெயர் எதுவும் தெரிவிக்காமல் நீ மக்கள் என்று சொல்கிறீர்களே அப்படி எனக்கு இவர் வந்து வந்து தெரிய வேண்டும் அந்த மாமா. பிடித்த வாதாபி சுரன் தெரியா படித்தவன் வாயில் நின்று வாங்கும் பாருங்கள் வாதாபி இனதாபி என்ற அசுரர்கள் இருக்கின்றார்கள். அண்ணவர்கள் ஈஸ்வரனை நோக்கி சாகாவரம் வாங்க போகிறார்கள். அப்படியா? ஆமா, ஆகையால் உன்னால் முடியும். அப்படியா? ஆமா, சாகாவரம் வாங்க போகிறார்கள். ஆகையினால் நீ அங்கு சீக்கிரம் சென்று அவர்கள் நாயில் வராதல் படிக்கு அக்னி ஒன்றை மறைக்கிறார்கள். அப்படியா? அப்படி மறைத்தால் நம்ம தேவர்களெல்லாம் பிழைக்கலாம், அவர்களை மடிக்கலாம். மடிக்கவும் இப்படிப்பட்ட உன்னுடைய சக்தி இருக்குதம்மா. அப்படியா? அழுகின்ற வருவதற்கு
அப்படியா? அப்படியா? முன்னால் ஆகும், கண்டிப்பா ஆகும். சூரனின் உங்களுக்கு மழை, சீக்கிரம் அந்த அதாவது வாதாபி அனதாபி சூழலில் இருக்கின்றார்களே, ஆமாம், அவர்கள் சாகாவரங்கள் வாங்கத்தங்கடி போகணும். அப்படியா? ஆமாம். எப்படி என்ன செய்வது தெரியாது. சாகாவரம் வாங்கி அவங்க வாங்க போகிறார்கள். அந்த சமயத்தில் பணம் சொல்ல நோக்கி சாகாவரம் வாங்க போகிறார்கள். அப்படியா? நீ எப்படியாவது தடுத்து அகில வந்து மறைக்க வேண்டும் கண்மணி. நாவில் நின்று அல்லது மாமா சொல்லி கர்வம் கொண்ட ராட்சதனை நானே அவன் இனியல் கேட்டை கொண்டே அப்படியே நீங்க சொன்னபடி அங்கே அந்த அசுரர்கள் வாங்கக்கூடிய வரத்தில் அக்னி ஒன்றை மறைத்து வருகிறேன். கண்மணி, நீ காலம் அதில் செய்ய வேண்டாம். அந்த வாதாபி சூரர்கள் சாகாவரம் வாங்க போகிறார்கள். ஆகையால் நீ சென்று கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க, ஜாலமே செய்யக்கூடாது. சீக்கிரம் சென்று அவர்கள் நாயில அதாவது வரம் வாங்கும் போது நாயில நின்று அக்னி வந்து மலைக்கு செய்வாங்க. அப்படியா? ஆமா, சென்று அல்லது மாமா கேளும் என் மாமா, நீங்கள் தெரிவித்தபடியே அந்த வாதாபி என்னாபி அசுரர்கள் வாங்கின்ற வரத்தில் நாவிலே அமர்ந்து அக்னி ஒன்றை மறைக்க செய்கிறேன் மாமா. அப்படியே சென்று வாரு கண்மணி. அப்படியா? மாமா வாதாபி எழுதாபி காலம் வாங்கி விடுவோம்.